மார்னிங் சாப்பாடுக்கு எக்ஸ்2 தான் ரெடி பண்ணேன். அதுக்கு வந்து தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணிவிட்டு அதில் நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், கொஞ்சமாக பட்டை, கிராம்பு, அப்புறம் இது ஃபஸ்ட்டு பால் எடுத்து வச்சுருக்கேன் தேங்காய் பால். அப்புறம் இது செகண்ட் தேங்காய் பால். ஃபஸ்ட்டு எண்ணெயில் வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூலாம் சேர்த்துட்டு அது கூடவே வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடணும். அதுக்கு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது காரம் தகுந்தப்பறம் பார்த்து சேர்த்துடுங்க. அப்புறம் உருளைக்கிழங்கு கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் வந்து கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி வரும். அதனால் உருளைக்கிழங்கு நல்லா 2ஆம் தேங்காய் பாலில் ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடுங்க. தேவையான அளவு உப்பும் சேர்த்து நல்லா வேக வச்சுருங்க. அப்புறம் நான் முட்டை வந்து அவிச்சு அதெல்லாம் தோல்லாம் நீக்கி வச்சுருக்கேன். அப்புறம் உருளைக்கிழங்கு பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கும் இந்த தேங்காய் பால்லே. அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி மட்டும் தான் சேர்க்குறோம். அதுவே எடுத்து வச்சுருக்கக்கூடிய தேங்காய் பால் நல்லா திக்காக இருக்கக்கூடிய தேங்காய் பாலும் சேர்த்து நல்லா கொதிக்க விட்டுருங்க. கூடவே வந்து அவிச்சு வச்சுருக்க முட்டையை வந்து நீங்கள் கீரி சேர்த்துட்டிங்கன்னா போதும், சூப்பராக ரெடி ஆயிரும். உப்பும் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கா அப்படின்ட்டு செக் பண்ணி பார்த்துடுங்க. இந்த அளவுக்கு கொதிக்கிற போதே நல்லா கிரேவியாக வேணும் அப்படின்னு சொன்னால் அதோட எடுத்துருங்க. இல்லை நல்லா திக்காக வேணும்னா திக்காக எடுத்துடுங்க. இது ஆப்பத்து கூட செம காம்பினேஷனாக இருக்கும். கண்டிப்பாக ஆப்பத்து கூட எப்போனாலும் மிஸ் பண்ணாமல் செஞ்சு பாருங்கள்.